ஒரு 4-5 நாளாக அமேசான் சைட்லேருந்தே வெளியே வராமல் தேடி தேடி பார்த்து வாங்கினதாங்க இட்லி பாட்டுதாக்க இந்த இட்லி பாட். இதில் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கணும், பிளாஸ்டிக் ஃப்ரீயாகவும் இருக்கணும், நல்லா நிறைய இட்லியும் அவிக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கினது தான் இது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான 2 ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி இன்னொரு இட்லி மேலே உள்ள இட்லியோட ஒட்டக்கூடாது, இது தாங்க. ஸோ அதுக்காகவும் பார்த்து வாங்கினேன். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து சென்டரில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கினது தான். ஸோ நம்ம இந்த மேல் இட்லி அவிக்கும் போது கீழே உள்ள இட்லி வந்து ஒட்டக்கூடாதுன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்டெப் இருக்கணும். 2 ஸ்டெப் இருந்தால் தான் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், மேலே உள்ள இட்லியும் கீழே உள்ள இட்லியும். ஸோ அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. அதேமாதிரி அடியில் உள்ள வைக்கிற நம்ம இட்லி தட்டு ஹேண்டில் இங்கே இருக்கணும், சென்டரில் இருக்கணும். ஸோ இதில் பார்க்கும்போது பிக்சரில் பார்க்கும்போது சென்டரில் தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே இப்படி 2 சைடும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, இதில் ஹோல் இருக்கிறனால நம்ம மாட்டிக்கலாம், ஏதாவது ஒரு ஹேண்டில் வந்து மாட்டிக்கலாம். 2வது ஸ்டெப், இது மேலே இருக்கிற ஸ்டெப்பில் இந்த தட்டு உட்காந்துரும். ஸோ உங்களுக்கு இட்லி அவிக்கிறது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ரொம்ப ஈஸி.